தேமுதிக கொள்கை பரப்பு செயலாளராக இருந்த சந்திரகுமார் கடந்த மாதம் இதே தேதியில் வாட்ஸ்அப் மூலம் அளித்திருந்த பேட்டியையும் இன்றைய பேட்டியையும் பார்க்கலாம். கட்சியை ஆரம்பித்து இவ்வளவு தூரம் அந்த இயக்கத்தை வளர்த்து இந்த அளவிற்கு கட்சியை கொண்டு வந்தவருக்கு எப்படிப்பட்ட முடிவெடுக்க வேண்டும் என்பது அவருக்கு தெரியாதா? நிச்சயமாக சொல்கிறேன், பொதுமக்களுடைய நலன் கருதி அவர் எடுக்கும் தைரியமான எந்த ஒரு முடிவும் நல்ல முடிவாகவே இருக்கும். அந்த நல்ல முடிவை தேமுதிக தொண்டர்களும் தேமுதிக நிர்வாகிகள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழக மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடிவை கேப்டன் அவர்கள் எடுப்பார். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தலைவர் என்பவர் எடுக்கின்ற முடிவை அத்துணை தொண்டர்களும் கட்டுப்பாட்டோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது உண்மை, இதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த முடிவை எடுக்கின்ற தலைவர் தொண்டர்கள் எதை விரும்புகிறார்களோ அந்த முடிவை எடுக்க வேண்டிய தலைவராக இருக்க வேண்டும். இதைத்தான் நாங்கள் கேட்கிறோம்.